ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு பெஸ்ட் பர்சனாக இருக்கணும், இல்லை எனக்கு ஒரு பெஸ்ட் பர்சன் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் வேணும் அப்படிங்கிறது தானே எல்லாரும் நினைப்போம். அது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை பார்ட்னராக இருக்கலாம். அப்போது நம்ம ஒரு பெஸ்ட் பார்ட்னராக இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, நம்ம நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த ஆப்போசிட் பர்சன், சப்போஸ் பார்ட்னராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படிங்கிறதுனா, இட் டேக்ஸ் 2 to tango அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிஜமாவே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா ட்ரஸ்ட் இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். நம்ம அதுக்கு உண்டான குவாலிட்டி டைம், அந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிறதுக்கு, அது இன்னும் மிகை ஆகிறதுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான நேரம் கொடுத்தே ஆகணும். எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விரிசல் வருது அப்படிங்கிறதுனா அந்த 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால தான், ரைட்டா? அப்படி ஏதாவது கிராப் அப் ஆகுதுன்னா சண்டை போட்டுக்கோங்க, மண்டை உடச்சிக்கோங்க, ஆனால் பேசுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசாமல் இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனா பொசிஷன் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ பிகம் த பர்ஃபெக்ட் பார்ட்னர்.